हरे कृष्णा। हरे कृष्णा माता जी, स्टार्ट பண்ணலாமா माता जी? இது ஓகே. மணி ஆயிடுச்சு. யா 5:55 ஸ்ரீ ஆயிடுச்சு. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மங்களூர். பிரபுஜி பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க, பிரணத்தி வாசிக்கிறேன். हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथं विदं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं श्रीकृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सगगणललिता श्री विशाखान विदांश हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगतपते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानु सुधा देवी प्रणमामि हरिप्रिये पांचकल्पतरूपश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगत्किताय कृष्णाय गोविंदाय नमो नमः। नमो महावदान्ताय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरद्विषे नमः। गुरवे गौरचंद्राय ग्राधिकाय तदालये कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः। नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदी भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे पंचतत्वमहं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नामामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे। எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் மூணு தடவை. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे। वाम वेलकम टू टुडेस भगवद गीता सेशन। हरे कृष्णा सुरेश प्रभु। हरे कृष्णा सुरेश प्रभु जी, உங்களை ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். हरे कृष्णा माता जी। செஷன் முடிஞ்ச உடனே எண்ட் பண்ணிக்கங்க, ஸ்டாப் பண்ணிக்கங்க லைவ். சரிங்க மாதா ஜி। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्णा। वाम वेलकम टू टुडेस भगवद गीता सेशन। இன்னைக்கு நாம் 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்க்க போறோம். அதுக்கு முன் நேத்திக்கு பார்த்த 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகத்தின் சுருக்கம் பார்க்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டி ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் ஆச்சாரியிடமும் நாம் பிரார்த்தனை செய்யலாம். செய்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. 11வது அத்தியாயம் சுருக்கம் விஸ்வரூப தரிசனம். இதுல நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, அர்ஜுனா 1ல இருந்து 4 ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனா தனது விஸ்வரூப தரிசனம் காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோரினார். 5ல இருந்து 8 வரைக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கிறார். 9ல இருந்து 14 வரைக்கும் உலகளாவிய வடிவத்தின் அர்ஜுனனின் பார்வை. 15ல இருந்து 31 வரைக்கும் அர்ஜுனன் உலகளாவிய வடிவத்தின் அனுபவம். 32ல இருந்து 34 வரைக்கும் கிருஷ்ணரின் பதில் பார்த்தோம். அப்புறம் 35ல இருந்து 46 வரைக்கும் அர்ஜுனனின் ஜெபங்கள் பார்த்தோம். 47ல இருந்து 55 வரைக்கும் கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவைன்னு நம்ம புரிஞ்சுட்டோம். இதை ஒரு வேஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் அர்ஜுனன் கூறினார், ஆன்மீக சம்பந்தமான பரம ரகசியங்களை நேற்று கொடுத்தே குஹ்யம் பரம வித்யா பரம குஹ்யன்னு சொல்லிட்டு அதை எங்களுக்கு காட்டுங்கோ அப்படின்னு கேட்கிறாரு. தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. அதனால தாமரை கண்கள் உடையவரே, ஒவ்வொரு உயிர் வாழ்வின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்டு நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களது உண்மை நிலையில் என் முன் காண்கிறேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகிறேன். உமது
அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலாக உள்ளேன். அவருக்கு தெரியும், அவருக்கு பகவான் சொல்லிட்டு நமக்கோசரம் நமக்கு நம்பிக்கை வேணுமே, அதனால காட்ட சொல்றாருங்கிறது தான் என்னோட புரிதல். உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லாம் யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளும். பாரு எவ்வளவு பணிவா கேட்கிறாரு. காட்டுங்க, உங்களோட விஸ்வரூபத்தை காட்டுங்கன்னு கேட்கிறாரு. புருஷோத்தமரான முழுமுகர் கடவுள் கூறினார், பிரதாபின் மகனே, எனது அன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தின் எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டார். பற்பல தெய்வீகமான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்களால் பலவற்றை தாங்கியிருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருள்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. மன கற்பனையில நம்மளும் பார்க்கலாம். ஆகாசத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரம புருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம். அந்த சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்ந்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். புல் ஆகாசம் முழுக்க பரவி இருக்காரு, பார்த்தா எப்படி இருக்கும்? கன்ஃபியூஷன் ஆயிட்டார் பாவம். வலிமையான பயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பி உள்ளனர். அவர்களை போலவே நானும் குழம்பி உள்ளேன் அப்படிங்கிறாரு அர்ஜுனன். எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தோணும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும் போது என் மனம் பயத்தினால் குழம்புகின்றது. எனது மனத்தின் சமநிலையை தக்க வைப்பதற்கு இனிமேல் என்னால் இயலாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப அதுக்கு பகவான் என்ன சொல்றாருனாக்க, புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார். அவரே இவ்வளவு கன்ஃபியூஷன் யாருன்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டாரு. அதனால சொல்றாரு, நான் காலம் அப்படிங்கிறாரு. உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன், உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர. இந்த இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழியப்படுவார் முதலில் சொல்லிட்டாரு. தஸ்மாத் தம் உத்திஷ்டேயோ ஏஷோ லப்யஸ்வ ஜித்வா சுத்ருன் புங்ஸ்வ ராஜ்யம் சம்ருத் மை பதே நேஹா பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாச்சின். எனவே எழுந்து போயிட தயாராகு. உனது எதிரிகளை வென்று புகழுடன் வாழ்வ பலமாக அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே ஸ்வய சாய்சியே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக அப்படின்னு அர்ஜுன்கிட்ட சொல்றார் பகவான். விஸ்வரூபமே, 1000 கரங்களுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடன் கையில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலருடன் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன்னு அர்ஜுனன் ரிக்வெஸ்ட் பண்றாரு. உடனே அவரு அந்த விஷ்ணு ரூபத்தை காமிக்கிறாரு பகவான். அதுக்கப்புறம், எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனத்துடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது காணலாம்னு காட்டுறாரு அந்த உருவத்தை.
எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் இருக்கும் என்னை களப்பற்ற பக்தி தோன்றினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காண முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும்னு பகவான் சொல்றார். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களை உன்னால் நுழைந்து கொள்ள ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும்னு பகவான் இப்போ என்னன்னா சாமசுந்தர ரூபத்துல கையில புல்லாக்குள்ள வச்சுட்டு மயிர்பிள்ளியை தலையில வச்சுட்டு காமிக்கிறார். அந்த ரூபத்தையும் காட்டுறார் பகவான். எனது அன்பு அர்ஜுனா, எனக்கு ஒருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, பலன் நோக்கு செயல்கள் மற்றும் மன கற்பனைகளின் களங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ, எனக்காக செயல்படுகின்றானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிரினங்களிடத்தும் நண்பனாக உள்ளானோ, அவன் நிச்சயமாக என்னை வந்து அடைகின்றான் கிருஷ்ணன் சொல்றாரு. நம்மளும் இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம இதை பத்தி கொஞ்சம் டெஃபினட்டா லாஸ்டா இதான் ஃபைனலா சொல்றாரு. எல்லாரும் என்ன மாதிரி என்கிட்ட வந்து நீங்க இந்த மன கற்பனையில கலங்கத்துல இருந்து விடுபட்டு எனக்காக செயல்படுங்கோ, அப்புறம் வந்து என்ன நானே வாழ்வின் பரம ரகசியமாக நீங்க வச்சுட்டு எல்லா விதத்திலும் அன்பு காட்டுங்கன்னு பகவான் சொல்ற. நிச்சயமா நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லலாம்னு அவரே சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. இந்த பக்தி யோகத்தின் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 11வது அத்தியாயம் முடிச்சாரு, 12வது அத்தியாயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல என்னன்னாக்கா பத்ம புராணத்துல என்ன சொல்லியிருக்கனாக்க இந்த பக்தி யோகத்தை பத்தி பகவத்கீதா நமக்கு தெரியும் 18 அத்தியாயங்கள் இருக்கு. இதுல 1ல இருந்து 6 வந்து கர்ம யோகம், 7ல இருந்து 12 பக்தி யோகம், 13ல இருந்து 18 வரைக்கும் ஞான யோகம். இந்த பத்ம புராணம் என்ன சொல்றதுனாக்க கீதா மகாத்மியத்தின் 12வது அத்தியாயத்துடன் தொடர்புடைய கதை அல்லது மகாத்மியம். இளவரசர் அவர் வந்து பிரஹர்ரதி மற்றும் பக்தர் சித்த சமாதி ஆகியோரை பற்றி அறியப்படுகிறது. இந்த கதை பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தை பக்தி யோகத்தை பாராயணம் செய்வதன் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. 12வது அத்தியாயத்தின் கதை கீதா மகாத்மியம். இளவரசர் இக்கட்டான நிலைமையை பத்தி பேசுறாரு. இப்போ அந்த கதையில சொல்லப்படுகிறது. இளவரசரின் தந்தை பிரகத்ரதி மன்னர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு அவரு பண்ணிட்டு இருக்கிற வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வமேத யாகம் ஒன்றை நிகழ்த்தி கொண்டு இருந்த போது காலமானார். சடங்குகளுக்குரிய குதிரை காணாமல் போனதால் அது என்ன பண்றாருனாக்கா, இந்த இந்திரனை அவர் அந்த பதவியில் இருக்காருல்ல, யாராவது அஸ்வமேதையாக இதை மாதிரி பண்ணுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் நம்ம பொசிஷன் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவங்க போய் திருட்டு வேலை ஏதாவது பண்ணும் அவங்கள ஸ்டாப் பண்ணுவாரு. அப்ப என்ன பிரச்சனைனாக்கா, இவர் ரெடியா வச்சிருந்த குதிரையை வந்து அஸ்வமேதத்துல குதிரை இது பண்ணுவாரோன்னா அந்த குதிரையை திருடி கொண்டு போயிட்டாரு யாரு, இந்திரன். அப்ப அந்த யாகத்தை முழுமையாக நிறைவு செய்ய இயலாத நிலையில் அந்த இளம் அரசர் அப்பவும் செத்து போயிட்டாரு, யாகமும் கம்ப்ளீட் ஆகல, அவர் ரொம்ப தவிச்சாரு. அப்ப வந்து இளவரசர் கோலாப்பூருக்கு சென்று, மகாராஷ்டிரா கோலாப்பூர்னு இருக்கு, அங்கு மகாலட்சுமியின் உதவியை நாடினார். ஆலய வாசலிலேயே வசித்து வந்த சித்த சமாதி என்னும் அந்தணரால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்று கூறி அன்னை மகாலட்சுமி இளவரசரை அவரிடம் அனுப்பி வைத்தார். பக்தரின் ரகசியம். சித்த சமாதி என்பவர் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தராவார். இவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அற்புதமான உயிர் எழுத்தல் பாருங்க. இளவரசர் தன் தந்தையின் உடலை வைத்திருந்த இடத்திற்கு சித்த சமாதி சென்றார். அவர் மந்திரங்களை ஓதியவாறு மன்னரின் தலையில் நீரை தெளிக்க மன்னர் உடனடியாக மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 12வது அத்தியாயத்தின் சக்தி. இந்த அற்புத சக்தியை கண்டு வியந்து போன மன்னர் இது எவ்வாறு சாத்தியம் என்று வினவினார். கீதையின் 12வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்வதில் உள்ள சக்தியை சித்த சமாதி அவருக்கு விளக்கினார். மன்னரும் இளவரசரும் இந்த சிறப்பை உணர்ந்து பகவான் கிருஷ்ணரின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு இறுதியில் பரமகதியை அடைந்தனர் அப்படின்னு சொல்றார். மகாத்மியத்தின் சிறப்புகள். பக்தி. பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்து பகவான் கிருஷ்ணரின் மீது அசைக்க முடியாத பக்தியை வளர்க்கிறது. முக்தி. இந்த நற்செயல்களில் வெற்றியை காண்பதுடன் முக்தியையும் பேரின்பத்தையும் அருள்கிறது.
பாவங்களை போக்குதல். இந்த அத்தியாயத்தை கேட்பதோ அல்லது பாராயணம் செய்வதோ பாவங்களை போற்றி வாழ்வின் செழிப்பை கொண்டு வரும் என்று இக்கதை வலியுறுத்துகிறது. ஹரே கிருஷ்ணா. இந்த பக்தி யோகத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பு கூட நான் சொல்ல வரேன். எவ்வளவு இது போத்தி வச்சிருக்காங்கிறத பாருங்க. இப்போ நம்ம பாக்குறோம் 1 to 6 வரைக்கும் கர்ம யோகம் இருக்கு. 7 to 12 வரைக்கும் பக்தி யோகம் இருக்கு. 13 to 18 வரைக்கும் நமக்கு தெரியும் ஞான யோகம் இருக்கு. இது ஏன் நடுப்புற வச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு புரிஞ்சது. இப்ப எப்படி வாட்டர்லாம் நம்ம பாத்திரத்துல வச்சுக்கிறோம் இல்லையா, கீழே பாத்திரத்துல ஃபில்அப் பண்றோம். இப்ப கோழிலாம் வீட்டுல சில பேர் கோழி வச்சிருந்தப்ப அப்படி மேல கூடையெல்லாம் போடுவான், போடப்படாதுன்னு சொல்லிட்டு. ஆனா தங்கம் மாறி தங்கத்தை எப்படி நம்ம இதுல கபோர்ட்ல வச்சு லாக்கர்ல வச்சு பூட்டுறோம். அதே மாதிரி 2 பக்கம் சாண்ட்விச்சே வச்சிருக்கா. சாண்ட்விச் எப்படி மேல பிரெட் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளதான் ரியல் எசன்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவ்வளவு பத்திரமா பூட்டி வச்சிருக்கா. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பக்தி யோகத்தை நம்ம புரிஞ்சுட்டு பக்தி பண்ணி நம்ம மோட்சம் அடையணும்னு என்னோட விருப்பம். ஹரே கிருஷ்ணா. இப்ப 12ஆம் அத்தியாயத்துக்கு நம்ம போலாம். கேக்குறதா சுரேஷ் பிரபுஜி? கேக்குது பிரபுஜி. கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா பக்தி யோகா தத் 12ோऽध्यायः. 1வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தா ஸ்வாம் பர்யுபாசதே ஏசாட்சரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமஹா. அர்ஜுனன் வினவினான், மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுவர்கள் யார்? எப்போதும் உமது பக்தி துண்டில் முறையாக ஈடுபடுவார்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுகிறான்னு அர்ஜுனன் கேட்கிறாரு. அர்ஜுனன் கேள்வி சிறந்தது எது? அருவ வழிபாடா, அவ்யக்தம் அக்ஷரம் உருவ வழிபாடு, சகுண பிரம்மம் பகவான் கிருஷ்ணர், இவ்விரண்டில் யாரு சிறந்த யோகிகள்? நமக்கே புரிஞ்சுக்கலாம். இப்ப குழந்தை வீட்டுல இருக்கு, ஆத்துக்காரர் இருக்காரு, ஒய்ஃப் இருக்கா, இவ்வாறெல்லாம் நம்ம எப்படி ஹாப்பி பண்றோம்? அவளுக்கு வேணுங்கிறத கொடுத்து, குழந்தையா இருந்தா அவளுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பாடு ஊட்டி எல்லாம் பண்றோம். பிசிக்கலா பார்த்தாதானே ஒரு பர்சன் நம்ம அவளுக்கு அன்பு செலுத்த முடியும். பார்க்க முடியாத பகவான மனசுல நினைச்சிட்டு எப்படி கற்பனை பண்ணி எல்லாம் பண்ண முடியுங்கிறது வெரி சிம்பிள் வேல ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது என்னோட புரிதல். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லைடு போடுங்க பிரபுஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தாய பரயோபேதா சாஹ தே மக்தயுதா யுக்தா தமமதாஹ. புருஷோத்தமனார் முருமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். பகவானே சொல்றாரு. இந்த மாதிரிதான் என்னதான் நீங்க என்னோட உருவத்துல வழிபாடணும் பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லைட் போடுங்க பிரபுஜி. கிருஷ்ணரின் தீர்ப்பு. என் மீது மனதை லயிக்க செய்து நம்பிக்கையுடன் என்னை வழிபடுவரே என்னால் மிக சிறந்த யோகிகளாக கருதப்படுகிறார். எச்சரிக்கை. அரூபம் உருவமற்ற வழிபாடு மிகவும் கடினமானது மற்றும் துயரம் நிறைந்தது. அது சொல்றாரு பாருங்க. அது இன்னும் டீட்டெயிலா சொல்றாருனாக்க, இப்பயிற்சினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டில் ஞானத்தை அது எந்த சாப்டர் இது? கொஞ்சம் டீட்டெயிலா போகலாம். நம்ம அது ஸ்லைடு மிஸ் ஆயிடுது. பக்தி யோகத்துல ஆக்சுவலாவே நமக்கு 20 ஸ்லோகம் இருக்கு. அருவத்தின் மீது பக்தி 7 ஸ்லோகம் இருக்கு, 1 to 7 வரைக்கும். பக்தியின் முன்னேற்ற
நிலைகள் இருக்கு இல்லையா, மிக உயர்ந்த முதல் தாழ்ந்து வரை, அது 8ல இருந்து 12 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் 13ல இருந்து 20 வரைக்கும் கிருஷ்ணரிடம் நம்மை இன்னைக்கு நேசிக்கும் குணங்களை பத்தி 13ல இருந்து 20 வரைக்கும் சொல்றார் பகவான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் தான் சொல்லிட்டார், தனது தனிப்பட்ட உருவத்தின் மேல மனதை நிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் என்னை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் மிகவும் பக்குவமாக என்னால் கருதப்படும் சொல்லியிருக்காரு 2வது ஸ்லோகத்துல. எப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா பார்க்கலாம். ஆனால் தோற்றம் அளிக்காததும் புலனுணர்விற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதும் எங்கும் நிறைந்திருக்கும் சிந்தனைக்கு எட்டாதது மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூர்ண உண்மையின் அருவ தர்மத்தை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் சம நோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகிறார். அவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த மாதிரி அருவத்தை வழிபடுறவங்களும் என்கிட்ட தான் வந்து சேர்றா, பட் தட் பாத் இஸ் டூ டிஃபிகல்ட் அப்படிங்கிறாரு. எப்படி புலன்கள்லாம் ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா, நம்ம கட்டுப்படுத்துறது ஈஸியா, ஈடுபடுத்துறது ஈஸியா. புலன்களை கட்டுப்படுறது ரொம்ப கஷ்டம், ஈடுபடுத்துறது எப்படின்னாக்கா, இப்ப பகவான் நேரா நமக்கு விக்கிர ரூபத்தில் இருக்கிறப்ப நம்ம அவருக்கு அபிஷேகம் பண்றோம், அப்புறம் மலர்கள்லாம் சுட்டுறோம், அர்ச்சனை பண்றோம், நைவேத்தியம் பண்றோம், இதனால நம்ம புலன்களை ஈடுபடுத்துறோம். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். we can really understand காடுங்கிறது தான் எனக்கு புரிகிறது. சிலைக்கும் விக்கிரகத்திற்கும் உள்ள வித்தியாசம். சிலைங்கிறது போஸ்ட் பாக்ஸ், சும்மா ஒரு டப்பா வச்சுட்டு அதுல லெட்டர் போட்டா போகுமா, போகாது. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வச்ச டப்பாக்குள்ள போட்டாதான் லெட்டர் போய் சேருங்கிறது. இது கற்பனையாது, தபால்காரர் வராத போலியான தபால் பெட்டி போன்றது. சாஸ்திரங்களால் அங்கீகரிக்கப்பட்டது, அதிகாரம் பெற்ற தபால் பெட்டி. விக்கிரக வழிபாடு என்பது இறைவனின் அங்கீகரிக்கப்பட்ட வடிவம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லைட் போடுங்க பிரபுஜி. எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அப்படியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமாகும் சொல்றார், பகவானே சொல்றார். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எல்லாருவருக்கும் எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரதாபின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுவனாக நான் இருக்கிறேன் பகவான் சொல்றார். முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னில் வாழ்வாக என்று ஐயமில்லை அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம். ஏன் கிருஷ்ணரே முழுமுதற் கடல். இப்ப குவாலிட்டிஸ் இருக்கு, உயிரினங்களுக்கெல்லாம் 50 குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாரு இந்த சாஸ்திரத்துல. சிவபெருமானுக்கு அது 55 ஆகிறது. விஷ்ணுவுக்கு அது குவாலிட்டி 60 இருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு மாத்திரம்தான் 64, 100%. அருவ பிரம்மம் என்பது கிருஷ்ணர் உடல் ஒளி மட்டுமே. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லைடு போடுங்க பிரபுஜி. இதான் பக்தியின் படிநிலைகள், கிருஷ்ணர் நமக்கு அளிக்கும் வாய்ப்புகள். 8ல இருந்து 8, 9, 10, 11 4 ஸ்லோகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 தெரிஞ்சாலே நமக்கு மேக்சிமம் பகவத்கீதை புரிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றாருன்னா 8வது ஸ்லோகத்துல, முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனத்தை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு பகவான் சொல்றாரு. 9வது ஸ்லோகத்தை என்ன சொல்றார்? செல்வத்தை வெல்பவனே எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலை நிறுத்த முடியாவிட்டில் பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. பாருங்க, முடியல அவனால அப்படின்னா உன்னோட அறிவையும் மனசையும் வைக்க முடியலையா, பக்தி யோக ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாய். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ், இந்த மாதிரி இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பு, லிக்கர்ஸ், அப்புறம் கேம்பிளிங்கு, இந்த மாதிரி இன்டாக்சிகேஷன் இதெல்லாம் இல்லாம இருக்கணும்.
அப்படின்னு பகவான் சொல்றாரு. இந்த அடுத்த ஸ்லைடு போடுங்க பிரபுஜி, என்னன்னு பார்க்கலாம். இதுதான். இப்ப ரெண்டாவது போடுங்க. ரெண்டாவது பார்த்தாச்சு. முடிவில் தினசரி ஜெபம் பண்றது, சாஸ்திரத்தை படிக்கிறது, கோவில் வழிபாடு, பிளஸ் த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆல்சோ. மூணாவது போடுங்க, அடுத்த ஸ்லைடு. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலையை வந்து அடைகிறாய். விதிமுறைகளை பின்பற்ற முடியாவிட்டு இப்ப படிச்சோம் இந்த விதிமுறைகள் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அப்ப இந்த கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா சில பேருக்கு முடியாது, ரொம்ப இமிடியேட்டா எல்லாம் ஷிஃப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதனால அந்த மாதிரி விஷயத்த என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி கோவில் கட்டுறா, இந்த மாதிரி கோவிலுக்கு இந்த புஷ்பம்லாம் இருக்கு, அங்க தோட்டம்லாம் போட்டு இருக்கா, இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஐடி சர்வீஸ் கோவிலோட இந்த பக்தி சம்பந்தமா அதில் நீங்க இன்வால்வ் ஆனாலே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதுவும் முடியலையானா அடுத்த நிலையும் சொல்றாரு பகவான். அடுத்த ஸ்லைடு போடுங்க பிரபுஜி. போட்டீங்கன்னா கர்ம பலன் தியாகம் நிலை 4. இதையும் செய்ய முடியவில்லை என்றால் செயலின் பலன்களை துறந்து விடு. நிஷ்காம கர்மம், சுயநலமில்லாத சேவை மற்றும் தர்ம காரியங்கள். ஆனால் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயல்பற்ற முடியாவிடில் உனது செயல்களின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவின் நிலை பெற முயற்சி செய். எல்லா முதல்ல இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம், இந்த லாஸ்ட் அத்தியாயத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் அவர் நினைச்சுட்டு நம்ம பண்ணணும். பண்றப்ப இப்ப நம்ம சம்பாதிக்கிறதுக்கே போறோம், காசு வேணும், அந்த காசை நம்ம பக்தியில ஈடுபடுத்த போறோம். அப்படிங்கிறப்ப அவருடைய உணர்வுலயே நம்ம போகணும். ஆபீஸ்க்கு போறப்பயே ஆபீஸ் போற என் கூடயே வரனா சொன்னா கூட கிருஷ்ணன் கூடயே வருவார், நம்மளை காப்பாத்துவார். அதே மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்பையும் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும். திரும்பி வரப்பையும் சரி, அதே மாதிரி வந்த உடனே ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் சமைக்கிறப்பையா இருக்கட்டும், எந்த ஒரு வேலை பண்றப்பையும் அவருடைய நம்ம உணர்வுலயே இருந்தோம்னாக்க அவர் பக்கத்திலே இருந்து நம்மளை வழி நடத்துவாருங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு, அவர் ஆத்மாவே இது எல்லாமே உனக்கு புரியலன்னா இந்த மாதிரி நீ காரியத்துல என்ன எப்பவுமே எல்லா காரியமும் எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப உனது செயல்களின் எல்லா விளைவுகளிலும் தியாகம் செய்து ஆத்மா நிலை பெற முயற்சி. இந்த ஆத்மான 2வது அத்தியாயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. நீ இந்த உடம்போட சம்பந்தப்படுத்திக்காத, நீ ஆத்மாவாக்கம் அழிவில்லாதவன் நித்தியமானவன் சொல்லியிருக்காரு. அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லைடு போடுங்க பிரபுஜி. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்ய பிதாமனோ புத்திர் யோ மத்பக்த சமே பிரியः. எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிரினங்களுக்கும் நண்பனாக தன்னை உரிமையாளராக கருதாதவனாக அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவனாக சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக தனது மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா. ஒரு தூய பக்தனின் குணங்கள் ஒரு நிமிஷம் இந்த ஸ்லைட்ல என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இதையும் கம்பேர் பண்றேன். இப்பயிற்சியினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில் ஞானத்தை விருத்தி செய்வதில் உன்னை ஈடுபடுத்தி கொள். இருப்பினும் ஞானத்தை விட தியானம் சிறந்தது. மேலும் தியானத்தை விட செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் சிறந்தது. ஏனெனில் இத்தகு தியாகத்தினால் மன அமைதி அடைய முடியும்னு பகவான் சொல்றாரு. பக்தியின் முன்னேற்ற நிலைகள் 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகத்தை
படிச்சோம். இப்போ கிருஷ்ணரின் மீது மனம் நிலைநிறுத்திருந்து முடிவு. கிருஷ்ணருடன் உறவில் வாழ்வேன். சாதன பக்தி 9வது சாதன பக்தியின் கட்டுப்பாடுகள் கொள்கைகளை பின்பற்றுங்கள். விளைவு கிருஷ்ணனை அடையும் ஆசையை வளர்த்து கொள்ளுங்கள். 10வது ஸ்லோகத்துல கிருஷ்ணருக்கு வேலை. விளைவு பக்தி தொண்டி நிலைக்கு வருவார்கள். 12வது என்ன பார்த்து துறவு அறிவு வளர்ப்பு தியானம். விளைவு சுத்திகரிப்பு அமைதி மற்றும் படிப்படியாக உயர்வு. குறைந்த நிலை மறைமுகமாக அப்படின்னு போட்டிருக்கு. யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் இயக்கத்தில் சமநிலை உடையவன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் பகவான் சொல்றார். எவனொருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலையின்றி எல்லா வித வலிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியவன். இது கிடைக்குமா அது கிடைக்குமா இதே யோசனை பண்ணி இருக்கக்கூடாது. பகவான் நினைச்சுன்னு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன வாட்பீட்டிஸர ஹீல்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பே பிரதானம். பழ வியாபாரி கதை. கிருஷ்ணர் தானியங்களை சிந்தியவாறு வந்தாலும் பழ வியாபாரி அன்புடன் பழங்களே அளித்தார். அந்த அன்பு கூடை முழுவதும் ரத்னங்களாக மாறியது. அது நந்த மகாராஜா அந்த காலத்தை பண்ண மாட்டு போறத முறை தானே நடக்கும். இந்த பழ வியாபாரி பாட்டி வந்துட்டு இருக்கா. நந்த மகாராஜா என்ன பண்ணியிருக்காரு, தானியத்தை கொடுத்து வீட்டுக்கு பழங்களை வாங்கிட்டு போறது. சின்ன குழந்தை குட்டி கிருஷ்ணன் பார்த்துட்டு என்ன பண்றான், கையில சின்ன குட்டி கையில 4 தானியத்தை அவனும் அள்ளிட்டு ஓடுறான். அவன் கையில என்ன இக்கணும்னு கையில 4 தானியம் கூட நிக்கல. போற வழி எல்லாம் சிந்தி போச்சு. 2 தானியம் நிக்கிறது. போய் அந்த பாட்டி இவனும் கொடுக்குறான். அந்த பாட்டி இவனுடைய அன்பை பார்த்துட்டு என்ன பண்றான்னாக்க நிறைய பழங்கள் கொடுத்தா. அவன் அன்பை பார்த்துட்டு அவ கூட முழுக்க பாருங்க ரத்னமா கொடுத்துட்டாரு கிருஷ்ண பகவான். கிருஷ்ணரின் கிருஷ்ணர் பொருளை பார்ப்பதில்லை, உங்கள் அன்பையே பார்க்கிறார். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் போடுங்க பிரபுஜி. நவீன காலத்தின் தடைகள். அதான் ஊசியில் நூல் கோர்ப்பதற்கு எப்படி ஒரு முகப்படுத்தப்பட்ட கவனம் தேவையோ, சின்ன ஊசியில நூல் கோர்ப்பை இவ்வளவு கான்சன்ட்ரேஷனா பண்றோம், அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல் பக்தியில் மனக்கட்டுப்பாடு அவசியம். உடல் அழகு மற்றும் உலக இன்பங்கள் நிலையற்றவை. நம்ம பாக்குறமே டெம்பரரி வேர்ல்டு எல்லாமே தண்டம் அப்படிங்கிறாரு பகவான். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றாரு அழகா. பக்த பிரகலாதனோட அப்பா பண்ணாத கொடுமையா, யானையை விட்டு மிதிக்கிறாரு, நெருப்புல தூக்கி போடுறாரு, மலையில இருந்து தள்ளுறாரு. எல்லாத்துக்கும் அவன் கலங்கமே கொஞ்சம் கூட அடையலையே. அப்பா ஏன் எப்படின்னு வருத்தம் கூட பண்ணல. அழகா எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா, பகவான் காப்பாத்திட்டாரு அவனை. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான்னா நம்மளும் இந்த லைஃப்ல இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவனருண் இந்த ஸ்லோகம் படிச்சாச்சு இல்லையா. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காரு, வந்திருக்கு இந்த இதுல பகவத்கீதை. என்ன வந்திருக்குன்னாக்க அந்த யார் அந்த பரிஷித் இல்ல அந்த மகாராஜா, எனக்கு பேருங்க வர மாட்டேங்குது, பார்த்து சொல்றேன். ஓகே வரட்டும். பக்தி தொண்டு என்னும் இந்த அறிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள் அப்படிங்கிறாரு. ஒன்றும் கிடையாது. அவரோட ஃப்ரெண்டு சின்ன வாலிப நண்பர் வந்திருந்தார் இல்லையா, அவர் அவ வீட்டுக்கு வந்திருந்தாரு. ட்ரெஸ்ஸே சரியில்லை, ரொம்ப பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிஞ்ச வேஷ்டிலாம் கட்டிட்டு இருந்தாரு சுதாமா. அப்போ வாட்ச்மேன் பார்த்துட்டு என்னவோ சொல்றப்ப கூட அதை பேசி கட்டுட்டு ஓடி வந்து இவரே அவர் கட்டி தழுவிண்டு கூட்டின்னு போய் வீட்டுக்குள்ள கூட்டின்னு போய் பாத சேவனம் எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாருங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஜெபம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உணவு சாத்விய உணவு பிரசாதம் மட்டும் உண்ணுங்கள். சங்கம் பக்தி விருஷக வகுப்புகளில் இணையுங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த சொல்லிட்டு இருக்கா பிரபுஜி, முடிவு போச்சா? ஏது தர்ம்யாம் ருதம் இதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததான மத் பரமா பக்தாஸ்தே தீர்வமே பிரியா. பக்தி தொண்டில் என்றும்
இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் கிருஷ்ணன் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன அர்ஜுன சம்வாதே பக்தி யோக நாம்னே துவாதசோத்யாயः. அகைன் நமக்கு இதே ரிப்பீட்டேஷனா டெய்லி வருது, ஞாபகம் படுத்திட்டே இருக்கு. இந்த மாதிரி பஞ்ச தத்துவ மகாமந்திரத்தை சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்ப நமக்கு வந்து எந்த ஜபத்துல எந்த ஒரு மிஸ்டேக் வந்தாலும் தட் வில் பி டேக்கன் கேர். இது பண்ணிட்டு டெய்லி எத்தனை முடியுதோ எத்தனை மந்திரம் இது மகா மந்திரம் ஜபம் எத்தனை மாலை பண்ண முடியும் பண்ணி இம்ப்ரூவ் ஆகி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போடுங்க. இது அடுத்து மகாமந்திரம் தான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நீ முடிஞ்சது 12வது அத்தியாயம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ வந்து இது சொல்லி சரி இது முடிச்சலாம். சரி. வாஞ்ச கல்பத்தரூபச்ச கிருபா சிந்துபிய வச்ச பதிதானாம் பவனம்பிய வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். அனந்த கோடி பக்த விருந்தகி ஜெய். प्रभुपाद की जय। हरिदास ठाकुर की जय। हरे कृष्ण महामंत्र की जय। श्री चैतन्य महाप्रभु की जय। गीता और भागवत ग्रंथों की जय। की जय। अयोध्या श्री राम लल्ला की जय। हरिहरि बोल. हरे ஹரிஹரி போல். ரொம்ப சந்தோஷம் நீங்கெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தது எல்லாம் கேட்டதுக்கு. ஏதாவது புரிஞ்சுதா புரியலையான்னு நீங்க சொன்னீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க பிரபுஜி லைவ். ஒரு நிமிஷம்